தேவையில்லாம கத்துறாங்க. கேம்ல இருக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க போனதுனால சேடா இருக்கா மாதிரி காமிச்சுக்கிட்டு அனுதாப அலைய வாங்குறாங்க. எமோஷனலா ரொம்ப டவுனா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் சொல்லி சாண்ட்ராவை நாமினேட் பண்ணிருக்காங்க கண்டஸ்டன்ஸ். மத்தவங்களுக்கு போய் நியாயம் பேசுறது, ஆனா தனக்குன்னு வந்தா மட்டும் எந்த நியாயமும் கிடையாது. ரொம்ப பயாஸ்டா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஜேவை நாமினேட் பண்ணிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு. தவறான வார்த்தைங்க தான் வாயில இருந்து வருது. எமோஷனல் ஆயிட்டா அவர் கூட பேசவே முடியலன்னு கமருதீனை நாமினேட் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. போன வாரம் ஃபுல்லா மைக் இல்லாம பேசியிருக்காங்கன்னு பார்வதியை நாமினேட் பண்ணிருக்காங்க. இவங்களும் சண்டை போடுறாங்க. பட் மத்தவங்க போட்டா உடனே அழுறாங்க. அவங்க பண்ண தப்ப அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்னு திவ்யாவை நாமினேட் பண்ணிருக்காங்க. அமிதால கிரிட்டிசிசம ஏத்துக்க முடியல. அவரால் அதை டீல் பண்ணவே முடியலன்னு அமித்தை நாமினேட் பண்ணிருக்காங்க. பிசிக்கல் டாஸ்க் பிரில்லியண்டா விளையாடுறாங்க. ஆனா மத்த டாஸ்க்லாம் ஒழுங்கா பண்ணலன்னு ஆதிரையை நாமினேட் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க பாரு, அமித், எஃப்ஜே, கமருதீன், அரோரா, ஆதிரை, திவ்யா, சுபிக்ஷா, கனி, சபரி. இந்த 10 பேர்ல இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.